இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு மதியானம், இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு ராத்திரி, வாழ்நாளெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க. தைரியமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நல்லவர், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர், உங்கள் வீட்டுக்கு நல்லவர், உங்கள் குடும்பத்துக்கு நல்லவர், உங்கள் படிப்புக்கு நல்லவர், உங்கள் பயணங்களுக்கு நல்லவர், உங்களுடைய பிரயாணங்களுக்கு நல்லவர், உங்களுடைய வருமான வாழ்க்கைக்கு நல்லவர், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நல்லவர், உங்கள் சரீர ஆரோக்கியத்துக்கு நல்லவர், உங்கள் சுக வாழ்வுக்கு நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராய் நல்லா வச்சுக்கிறவராய் இருக்கிறதுனால உங்களை பாதிக்கக்கூடிய எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதீர்கள், மிரளாதீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று முழங்குங்கள். நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமான வளத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க, காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு விசேஷமாய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து இந்த நாளை நாம் துவக்க போகின்றோம். வாழ்ந்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். நாங்க குடியிருக்கக்கூடிய எங்க வீட்டு ஸ்ட்ரீட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக் இருக்கு. வீதி வீதியா திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்கள் இருக்கிறது. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க ஸ்ட்ரீட்ல ஏறக்குறைய திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 6, 7, 8, 9 நாய்க்கிட்ட ஒன்னா கூடுங்க. கூடிட்டு சண்டை போடுங்க பாருங்க. ஒன்ன குலைச்சிக்கிட்டு, ஒன்ன கடிச்சுக்கிட்டு, ஆக்ரோஷமா சத்தத்தை எழுப்பிக்கிட்டு, பாப்பா அந்த ஸ்ட்ரீட்ல போறவங்களுக்குலாம் அது அசௌகரியமா இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அசௌகரியமா இருக்கும். நாங்க யோசிப்போம், என்னமோ ஏதோ ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஏறக்குறைய ஒரு 7, 8 நாய்ங்க சண்டை போட்டுக்கிட்டு கத்தி புழுதியை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். இதை பார்க்குற ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க திரும்ப பண்ணுவாங்க. சில பேர் கல் எடுத்து அடிப்பாங்க, சில பேர் கட்டையை எடுத்து அடிப்பாங்க, கையில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கி நாய் மேலே அடிப்பாங்க, சில பேர் கை தட்டுவாங்க, ஓடு ஓடு. சில பேர் சவுண்டு கொடுப்பாங்க, சத்தமா ஆக்ரோஷமா கத்துவாங்க. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கடிக்கிறது கொலைக்கிறது நிறுத்திடும். ஆனா அந்த ஒரு வெறி, அந்த நாய்ங்க வெறியா அப்படியே மூச்சு வாங்கிட்டு, அப்படியே வாயிலிருந்து அப்படியே ஜலம் ஓடிக்கிட்டு, அப்படியே ஒரு மாதிரி வைலண்டாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க, மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல திடீர்னு இதே மாதிரி தான் ஒரு நாய்க்கூட்டம் சேர்ந்து பயங்கரமா ஆக்ரோஷமா குலைச்சு கத்துதுங்க. அந்த நேரம் பார்த்து நான் வீட்டில் இருந்த பாருங்களேன், மறுபடியும் நான் வெளியே வந்து பார்க்குறேன், என்ன ஏதாச்சும் யாரையாச்சும் நாய் கடிச்சிருச்சோன்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா ஏறக்குறைய ஒரு 7, 8 நாய்ங்க ஒன்னா சேர்ந்து ஒன்ன கடிச்சு புரண்டுக்கிட்டு, குலைச்சிக்கிட்டு, ஆக்ரோஷமா ரொம்ப வன்முறையை கிளப்பிக்கிட்டு இருக்குங்க, புழுதியை கிளப்பிக்கிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ட்ரீட்ல யாருமே போல வரல, நான் மட்டும் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், கல் எடுத்து அடிக்கல, கட்டை எடுத்து அடிக்கல, சத்தமும் போடல, கையும் தட்டல, எந்த சத்தத்தையும் எழுப்பல. நான் என்ன பண்ண, கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் மென்மையா மிருதுவா கொஞ்சம் சாஃப்டா அதுங்க காதுல கேட்குற மாதிரி அப்படியே ஒரு கொஞ்சம் தோரையில அப்படியே ஒரு சவுண்டு கொடுத்தோம் பாருங்களேன். கடிச்ச நாய்ங்க, கொலைச்ச நாய்ங்க, கடிச்சு கட்டி புரண்ட நாய்ங்க, புழுதியை கிளப்பி விட்ட நாய்ங்க, ஆக்ரோஷமா அலகழிச்சிட்ட நாய்ங்க எல்லாமே அடுத்த ஸ்பாட்லயே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. கூலாயிருச்சுங்க, எல்லாம் வாழாட்ட ஆரம்பிச்சுதுங்க. அப்படியே அதனுடைய வயலன்ஸ் எல்லாம் அப்படியே குறையுதுங்க, வன்முறை அப்படியே குறையுதுங்க. இப்ப எல்லாம் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க, எல்லாம் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே சுன்னு சொன்ன உடனே அப்படியே கூலாயிட்டு பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தா வீட்டில் ஏதோ பிரெட்டு துண்டுகள்லாம் இருந்துச்சு, கொண்டு வந்து அதுங்களுக்கு போட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாம் அமைதியாயிட்டு அதுங்க கம்முன்னு பேசாம போயிருச்சுங்க. இதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், பிஸ்னஸ் தளத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், தெரிஞ்சவங்களுக்குள்ள இந்த கூட்டமாக சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போது சிலர் இப்படி தாங்க கொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க, காண்டாயிருவாங்க, கடுப்பேற்றுவாங்க, வயலண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க.
வயலண்ட் ஆயிடுவாங்க, வன்முறையாளர்களா மாறிடுவாங்க, அடிக்கிற அளவுக்கு ஆக்ரோஷமாயிருவாங்க, சண்டையை கிளப்பி விட்டுருவாங்க, காண்டாயிருவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க. அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மள டென்ஷன் ஆக்கி கொலைக்கிற அளவுக்கு பயங்கரமா மும்முரமா அப்படியே ஃபைட் பண்ற மோடுக்கு போயிருங்க. இதே யுக்தியை கையாளுங்க. என்ன தெரியுமா, உங்ககிட்ட யாராச்சும் அப்படி வயலண்டா பிஹேவ் பண்ணா, கோபமா நடந்துகிட்டா, சண்டை போட்டா, ஆக்ரோஷமா நடந்துகிட்டா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பதிலுக்கு அவங்க கொலைக்கிற மாதிரி நீங்க கொலைக்க கூடாது. கொலைச்சா இன்னும் சண்டை அதிகமாகும், வன்முறை அதிகமாகும், விபரீதங்கள் அதிகமாகும், விபத்துகள் அதிகமாகும், பாதிப்புகள் அதிகமாகும், உறவு முறிஞ்சு போகும், நட்பு உடைஞ்சு போகும், தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும், நிம்மதி இழப்பு ஏற்படும், தேவையில்லாத காயங்கள் ஏற்படுத்தப்படுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப சொல்றாங்க நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எடுப்பும். மெதுவான பிரதியுத்தரம், சாஃப்டா பேசுங்க, ஜென்ட்லா பேசுங்க, கருணையா பேசுங்க, அன்பா பேசுங்க, ஞானமா பேசுங்க, தெளிவா பேசுங்க, பேரன்போடு பேசுங்க. முடிஞ்சு போச்சு. ஆச்சரியப்படுவீங்க. வன்முறையாய் வெடிக்க வேண்டியது ரொம்ப சமாதானமா நிம்மதியா முடிச்சிடும். ஆகவே உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருவின் ஆக்கியோன் 3:9 இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அப்பா சொல்றாரு, அவங்க கடுமையா பேசுறாங்களா, நீ கடுமையா பேசாத. கோபமா பேசுறாங்களா, நீ கோபமா பேசாத. அவங்க உதாசனப்படுத்துறாங்களா, அலட்சியப்படுத்துறாங்களா, கேவலமா பேசுறாங்களா, கேவலமா ட்ரீட் பண்றாங்களா, நீ உதாசனப்படுத்தாத, கேவலமா பேசாத. தீமையா பேசுறாங்களா, தீமை செய்ய பார்க்கறாங்களா, நீ பதிலுக்கு பதில் தீமை செய்யாத. என நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிறேன், அன்பு மகனே, அருமை மகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பா சொல்றாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க இன்னும் நல்லா இருக்க போறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பள்ளிக்கூடத்துல, உங்க காலேஜ்ல, உங்க பிசினஸ் தளத்துல, உங்க நட்பு வட்டாரத்துல, உங்க ஃபேமிலியில, உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், உடன்பிறப்புகள், நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க இன்னும் நல்லா இருக்க போறீங்க, இன்னும் நீங்க வாழ்ந்திருக்க போறீங்க, இன்னும் நீங்க பெட்டராக போறீங்க. இப்ப இருக்கிறத விட ஆயிரமான மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆகவே தான் அப்பா சொல்லுகிறார், சண்டை போடாதீங்க, நீங்க சபிக்காதீங்க, நீங்க வயலண்டா பிஹேவ் பண்ணாதீங்க, நீங்க வன்முறையை கிண்டி விடாதீங்க. மென்மையா, மிருதுவா, கைண்டா, கருணையா நடந்துக்கோங்க. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி, ஸ்ட்ரீட்லேயும் சரி, மற்றவங்க உங்களை ஹேண்டில் பண்ண ஒப்பு கொடுக்காதீங்க. மற்றவங்க வெறித்தனமா பேசுறதுனால நீங்க வெறித்தனமா பேசுனீங்கன்னா அவங்க உங்களை ஹேண்டில் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க ரிமோட் கண்ட்ரோல அவங்க கையில கொடுக்காதீங்க. அவங்க உங்களை இயக்கக்கூடாது. நீங்க தெளிவா இருங்க. நான் இப்படிதான், எப்பவுமே நான் அன்பா இருப்பேன், கருணையா இருப்பேன், சிரிச்ச முகத்தோட இருப்பேன், பண்பா பேசுவேன். அவங்க உங்களை ட்ரிகர் பண்ண இடம் கொடுக்காதீங்க. அவர்கள் உங்களை கையாள இடம் கொடாதீர்கள். உங்களுடைய தனித்தன்மையை, தனித்துவமான குணத்தை, அன்பான குணத்தை இழந்து விடாதீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாலே உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் அபரிமிதமாய் உங்கள் வாழ்வில் பொங்கும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபம் பண்ண போறேன். அதே போல இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஹேமலதா, அன்பு சகோதரி வி ஜெபசெல்வி, அன்பு சகோதரி யு வித்யா, அன்பு பிள்ளைகள் எம் தன்வித் மற்றும் அன்பான மகள் வி ஹேனா பிளஸி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம்.
இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாரி அணைத்துக் கொள்வீராக. பிறர் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகள், கடுப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், உதாசனப்படுத்தக்கூடிய செய்கைகளை கண்டு உம்முடைய பிள்ளைகள் உடைந்து போகாதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, இன்னும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகள் கனத்துக்குரியவர்களாய் இருக்கின்றபடியினாலே மென்மையாய், மிருதுவாய், கனிவாய் பேசுகிற ஒரு தெய்வீக ஆவின் கனியின் உன்னத சுபாவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. எந்த நிலையிலும் தன்னுடைய ஆவிக்குரிய தெய்வீக குணத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு மனப்பக்குவத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. தேவனாகி கர்த்தருடைய தேவரகமான ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் சகலவற்றிலும் கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் வெளிப்படுத்தப்படுவதாக. மென்மையான நன்மைகள் பெற்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.